அன்பராம் இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் பாவத்தில் பிறந்து பாவத்தாலே வாழ்ந்து வந்தோம். ஆனால் உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய பாவங்களையும் மீட்கும்படியாய், பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாய், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைக்கும்படியாய் பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அவரை நமக்காய் மரிக்கும்படியாய் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட நிந்தைகளை நாம் அநேக இடங்களில் வாசிக்கின்றோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் எல்லாவற்றையும் நாம் வாசிக்கிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் நம் மீது அன்பு கூர்ந்தது நிமித்தமாகத்தான். நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்காய் நீங்களும் நானும் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு நாம் விளங்க பண்ண வேண்டும். எப்படி செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய்த்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் அநேகருக்கு சொல்ல வேண்டும். வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று. இந்த நாளிலே நாம் இயேசுனுடைய அன்பை அநேகரிடத்துல வெளிப்படுத்தும்படியாய், அவருடைய அன்பிலே நாம் வாழும்படியாய், நம்மிடத்துல இயேசுவின் அன்பை அநேகர் ருசிக்கும்படியாய், அதன் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஆம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறதாம். இயேசு கிறிஸ்து நமக்காய் மரிக்கும்படியாய், நமக்கு வழி காட்டும்படியாய், உங்களுக்கும் எனக்கும் இரத்தத்தை சிந்தும்படியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தது நிமித்தமாகத்தான் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இந்த நாளிலே நாம் தேவனை நாம் முழுவதுமாய் நம்புவோம், விசுவாசிப்போம். நாம் நித்திய காலமாய் பிழைக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துதான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவருடைய திரு பாதத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. எங்கள் மீது நீ அன்பு கூர்ந்தது நிமித்தமாய் கர்த்தாவே, உம்முடைய குமாரனே எங்களுக்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ராஜாவே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உம்முடைய அன்பு, உம்முடைய குமாரனுடைய அன்பு தானாப்பா. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது, நம்மையே அவருக்கு அர்ப்பணிக்கின்ற போது, நம் மீது அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அர்ப்பணிப்போமா? அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.